இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. காலத்தின் மீதும் இப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை திருப்தி இல்லாமல் போய் அதன் காரணமாக பிரபஞ்சத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் விதியின் மீதும் ஏன் கடவுள் மீதும் கோபம் கொண்டிருக்கிறீர்களா? அந்த கோபமான மனோநிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறீர்களா? சலிப்புடனும் அசதியுடனும் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறீர்களா? என்னடா வாழ்க்கை இது, எனக்கு பிடிக்கல, எனக்கு கூட இருக்கிறவங்களாம் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்லாம் ஒப்பிட்டு பார்த்து புலம்புகிறீர்களா? உங்களுக்காக இந்த வீடியோ. யூடியூப்பு போங்க, காசா மக்களுடைய இன்றைய வாழ்வியல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூடியூப்பை போட்டு பாருங்க. அப்படியே உருக்கமாக இருக்கும் பார்க்கும்போது. உணவுக்காக அந்த கூட்டமாக அந்த மக்கள் அலையுது. உணவுக்காக வருகையில் குழந்தைகள் எல்லாம் பாத்திரம் ஒன்று வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பது, வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் அகதி போல ஓடுவது, எல்லாம் அப்படியே கண்ணும் கலங்கிடும். டிவி சன் நியூஸில் டெய்லி போடுவாங்க காசா மக்களுடைய அவல நிலை. காசான்றது ஒரு நாடு. அதில் யூடியூப் போங்க, நான் சொல்கிறத செய்யுங்க. செஞ்சீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த இயற்கையின் மீதும் மனிதர்கள் மீதும் ஏன் இறைவன் மீதும் நீங்கள் கோபமே கொள்ள மாட்டீங்க. நன்றி சொல்வீங்க உங்களை அறியா. அப்பா, இந்த நொடி அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பாடு, நிம்மதியாக படுக்கிறதுக்கு தூக்கம், உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் இருக்குது. உடம்பு நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் பிச்சை எடுக்கலை. இந்த மாதிரிலாம் சோத்துக்கு வரிசையில் கூட்டத்தின் நடுவில் இல்லை, எங்கே படுக்கிறதுன்னு தெரியாமல் பிள்ளை குட்டிகளோட அகரி மாதிரி தூக்கிட்டு ஓடலை, வீடு வாசல் இழக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உணர்வீங்க. இதெல்லாம் குடிச்சு கிட்டத்தட்ட 20 நாள் ஒரு மாதம் இருக்கும். எங்கே போய் குடிப்பான்? தண்ணியே இல்லைங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அவங்களுக்கெல்லாம். மீண்டும் மீண்டும் நான் என் சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் என்னையும் சேர்த்து நான் சொல்வது தான், எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது மட்டுத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நம்மளால் காலையில் எந்திரிச்சா நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கணும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதமும் வேணும், எல்லா சந்தோஷமும் எனக்கு வேணும் அப்படின்னா டாட்டா அம்பானி மையே எல்லோரும் இருக்க முடியாதுங்க. ஒரு டாட்டா தான், ஒரு அம்பானி தான். சில கோடீஸ்வரர்கள், சில லட்சாதிபதிகள், சில பிச்சாதிபதிகள். இது இறைவனுடைய லைஃப் ஸ்டைலாக அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் நான் பிச்சாதிபதிக்கும் கீழே ரொம்ப கேவலமான அதிபதியாக பிறந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுறது? கர்ம வினை. அது நீ உனக்கு மீறி நடக்குதா? ஆமாம், உன்னை மீறி